சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலின் திகார் சிறையில் பரபரப்பாக இணையத்தில் பரவி வரும் செய்தி. அதாவது இன்னும் 2 மாத காலத்திற்குள் சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் நடைபெற உள்ளது. தொடர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் மீண்டும் அரியணை ஏற வேண்டும் என தொடர்ந்து தனது கூட்டணியை வலுப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த வேளையில்தான் ஸ்டாலின் அவர்கள் செய்த மெகா ஊழல், அதாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் அனைவரும் செய்த ஊழல் தற்போது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த துறையில் ஊழல் செய்தார் என்பதை பட்டியலிட்டு ஆளுநரிடம் சமர்ப்பித்து விட்டார். இதை ஆளுநர் ஜனாதிபதியிடம் கொடுக்க போகிறார் என்கின்ற தகவலும் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அது மட்டுமில்லாமல் அமித்ஷாவிடம் ஒரு ஃபைல் காப்பியையும் கொடுத்துள்ளாராம். கிட்டத்தட்ட 10 அமைச்சர்கள் எந்தெந்த துறையில் ஊழல் செய்துள்ளார்கள் என்கின்ற விவரம் அமித்ஷாவின் டேபிள் மீது இருக்கிறதாம். இதில் முதல் இடத்தில் இருப்பது KN நேரு நகராட்சி துறை ஊழலில் செய்தது சாதாரணமானதல்ல, கிட்டத்தட்ட 888 கோடி ஊழல். அதைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் போன்றவர்கள் செய்த ஊழல், டாஸ்மார்க் ஊழல் போன்ற ஊழல்களின் சதி திட்டத்தால் தான் அவர்கள் தற்போது லஞ்சமாகவும் கருப்பு பணமாகவும் சேகரித்து வைத்திருக்கும் 40,000 கோடியில் 4,000 கோடியை இத்தேர்தலில் செலவு செய்ய போகிறார்கள் என்கின்ற ரகசிய தகவலும் வந்தது. ரகசிய அறையும் இருப்பதாகவும் அமலாக்கத்துறைக்கு செய்திகள் பரவியிருந்தது. அதன் ஒரு விளைவாக தான் தற்போது பறக்கும் படையினர் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்களாம். இன்னும் 30 நாட்களுக்குள் ஸ்டாலின் ஆட்சி கலைக்கப்பட்டு அது இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களின் கைகளுக்கு செல்லும். அவ்வாறு சென்றுவிட்டால் ஸ்டாலினால் எந்த கையெழுத்தும் போட முடியாது, எந்த விஷயத்தையும் கையில் எடுக்க முடியாது. போலீஸும் இந்திய தேர்தல் ஆணையம் கூறும் விஷயத்தை தான் கேட்பார்கள். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதலமைச்சராக தான் இருப்பார். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு செய்த துரோகம், நலத்திட்ட உதவிகளை செய்யாமல் விட்டது போன்ற விஷயத்தால் தான் ஸ்டாலின் இம்முறை சிறைக்கு செல்வார் என்கின்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மேலும் ஒருவேளை ஸ்டாலின் மற்றும் அவர்கள் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமைச்சர்கள் சிறைக்கு சென்றால் திமுகவின் எதிர்காலம் என்னாகும்? எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லாமல் சென்றுவிடும். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு திமுகவே இல்லாமல் போய்விடும். அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்கும் கனவாகவே சென்றுவிடும் என தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.